ஆண்டு இறுதியை முன்னிட்டு அட்டகாசமான பண்டிகை கால ஆஃபர்களை கார் நிறுவனங்கள் வழங்கியுள்ளன. பொதுவாகவே ஆண்டு இறுதி காலத்தில் மோட்டார் நிறுவனங்கள் கிறிஸ்துமஸ் ஆஃபர், புத்தாண்டு ஆஃபர் என ஆஃபர்களை அள்ளி வழங்குவார்கள். ஏனெனில் அடுத்த ஆண்டு புதிய கார்கள் சந்தையில் அறிமுகமாகும் என்பதால் பழைய கார்கள் விற்பனையாகாத நிலை உருவாகும். இதனால் பெரும்பாலும் ஆஃபர் என்று சொல்லப்பட்டாலும் உற்பத்தி செய்யப்பட்ட பழைய மாடல் வண்டிகளை சந்தையில் விற்று முடிக்க வேண்டும் என்பதே இந்த ஆஃபர்களின் பின்னால் இருக்கும் முக்கிய காரணமாகும். அதேபோல இந்த காலகட்டத்தில் கார்கள், இருசக்கர வாகனங்களை பொதுமக்களும் வழக்கத்தை விட குறைந்த தொகைக்கு வாங்க முடியும். அந்த வகையில் இந்த ஆண்டும் கார் நிறுவனங்கள் ஏராளமான ஆண்டு இறுதி கால ஆஃபர்களை வழங்கியுள்ளன. அதில் ஸ்கோடா நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஸ்கோடா குஷாக் காருக்கு அதிகபட்சமாக ரூபாய் 3.25 லட்சம் வரை தள்ளுபடி அளிக்கப்பட்டுள்ளது. ஜீப் காம்பஸ் நிறுவனம் தனது எஸ்யூவி காருக்கு 2.55 லட்சம் தள்ளுபடி அறிவித்துள்ளது. அதேபோல வாக்ஸ்வேகன் நிறுவனம் தனது டாய்குன் ரக கார்களுக்கு 2 லட்சமும், ஹோண்டா நிறுவனம் எலிவேட் ரக கார்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1.76 லட்சம் வரை தள்ளுபடி அளித்துள்ளது. இது தவிர மாருதி சுசுகி நிறுவனம் தனது ஜிம்னி ரக கார்களுக்கு 1 லட்சம் வரை தள்ளுபடி அறிவித்துள்ளது. மேலும் கியா சைராஸ், எம்ஜி ஹெக்டார், உண்டா எக்ஸ்டர், மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ், ஸ்கோடா கைலாக், டாடா ஹாரியர் ஆகிய ரக கார்களுக்கு அந்த நிறுவனங்கள் 90,000 இருந்து 70,000 வரை தள்ளுபடி விலைகளை அறிவித்துள்ளன. இந்த தள்ளுபடி குறித்து பேசியுள்ள ஆட்டோமொபைல் வல்லுநர் கணபதி என்பவர், இப்போ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வருஷத்தில் தீபாவளியும் போது நல்ல சேல்ஸ் இருந்தது. இந்த நவராத்திரி, தீபாவளி, அந்த ஜிஎஸ்டி குறைச்சும் போது நல்ல பூஸ்ட் இருந்தது. அதை காட்டிலும் இப்போ பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு பல காரில் வாய்ப்பு இருக்குது. அது ஏன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டு நெகோஷியேட்டிங் பவர். நாங்களாம் வளர்ந்தபோது ஃபியட் அம்பாசிடர் தான் இருந்தது. அப்போ நெகோசியேஷனில் கிடையாது. அவங்க சொல்லுவான் ப்ரைஸ், இஷ்டம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைனா போங்க. அப்போ இஎம்ஐ மோடும் கிடையாது. இப்போ யூ ஹேவ் நெகோசியேஷன் பவர் போத் ஃபார் ஃபைனான்ஸ் as well as தி ப்ரைஸ் ஆஃப் த கார். ஏன்னாக்க இயர் வரவே அந்த மாடலை இது பண்ணணும், இன்வென்ட்ரியை குறைக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு அடுத்த வருஷம் 1 ஜனவரியிலேருந்து புது மாடல்ஸ் வரையும் அவனுக்கும் நிறையா வேரியண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டிஸ்கவுண்ட் வச்சு பல பேர் என்ன பண்ணுவாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபேக்ட் அடுத்த வருஷம் வர மாடல் இருக்குன்னா ஹையர் காரை, இப்போ பெருசு காரை வாங்குவாங்க. இதில் ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணணும். இந்த இயர் இப்போ கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் நீங்கள் இந்த காரை நிறையா வருஷம் வச்சுக்க போகிறீங்க, 7-8 இயர்ஸ் வச்சுக்க போகிறீங்கன்னா ரீசேல் அவ்வளோவா மாறாது. நீங்கள் சிலர்லாம் எவ்ரி 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் காரை மாற்றிட்டுருப்பாங்க. அப்போ ரீசேல் 3 to 5% அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் ஆஃப் பண்ணி பார்க்கணும். இதில் இது இப்போ என்ன ஆகும்னாக்க 1 ஜனவரியில் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ். இதில் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2025 காரு 2026 இன்னும் வரத்துக்கு 1 ஜனவரி இன்னும் ஒரு 25 நாள் தான் இருக்குது. அந்த வேரியேஷனில் உங்களுக்கு 3 to 5% ஒரு கார் வேல்யூ போயிடும். அதனால் பல பேர் பொறுத்துட்ருப்பாங்க. ஜான்வரியில் வாங்கினா ஜான்வரி 26 ஆர்சி புக்கில் இருக்கும், அது ஹையர் ரீசேல் வரும்னு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல பேர் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இப்போ கார் வேணும், எனக்கு இந்த ப்ரைஸ் இருக்குது, எனக்கு இந்த அட்ராக்டிவ் ப்ரைஸ், நான் இந்த கார் இன்னொரு கார் 7-8 வருஷம் கழிச்சு தான் வாங்க போகிறேன், ரீசேல் பற்றி பார்த்துக்கல. அந்த சமயத்தில் எப்படி எக்கானமி இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த சமயத்தில் எது மாதிரி கார் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ வாங்கிட்டுருப்பாங்க. அது நிறையா பேர் இருக்காங்க. காத்துட்டு இருந்து டிசம்பரில் வாங்குறதுக்கும் இருக்காங்க, டிசம்பரில் வாங்காமல் ஜான்வரியில் வாங்குறதுக்கும் இருக்காங்க. ரெண்டும் இருக்குது. பட் டிசம்பரில் சேல்ஸ் வில் பி ஹை. ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற காரணங்களால் சந்தையில் கார்களின் விலைகள் கடுமையாக குறைந்துள்ள நிலையில் தற்போது கார் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான ஆஃபர்களை வழங்கியுள்ளன.